என் மகனை உங்க மச்சின சட்டையை பிடிக்கிறான்னா என்னங்க அர்த்தம்? இது பாருங்க, அனாவசியமா அவன் பண்ற காரியத்தினால நமக்குள்ள பிரிவு ஏற்பட்டுறக்கூடாது. பார்த்துக்கங்க. என் மகனா கார்த்திகான்னு வந்துச்சுன்னா நான் யார் பக்கம் சாய்வேன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஏங்க, இன்னைக்கு என் மக சொக்காயை பிடிச்சி இழுப்பான், நாளைக்கு ஏன் சட்டையை பிடிச்சி இழுக்க மாட்டான்னு என்னங்க உத்தரவாதம்? அப்படி ஏதாவது அவன் செஞ்சான், அப்புறம் இந்த சீனு யாருன்னு அந்த கார்த்திக் காமிக்க வேண்டி வரும். ஐயோ, அவசரப்படாதீங்க. ரம்யா மேல இருக்கிற பாசத்தினால அவன் அப்படி பேசியிருப்பான். இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன் சார். உங்களுக்கும் உங்க பையனுக்கும் எந்த அவமரியாதை வராம நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். இது பாருங்கம்மா, இப்ப சும்மா இருக்கேன் உங்களுக்காக. இனி ஒரு முறை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு, அப்புறம் இந்த ஸ்ரீனிவாசன் மனுஷாவே இருக்க மாட்டான். மா மா அம்மா, வாங்க. நீங்களும் உட்காருங்களேன், சாப்பிடலாம். இல்ல வேணாப்பா, எனக்கு பசிக்கல, சாப்பிடணும்னு தோணல. ஏன் நீ பொண்ணா பிறந்துட்டாலே பிரச்சனை தான்ப்பா. அதுவும் பொண்ணை கட்டி கொடுத்துட்டா இன்னும் பிரச்சனை. யார் யாருக்கு பயப்படணும், யார் யாருக்கு பதில் சொல்லணும்னு தெரியல. என்ன நீ என்னமோ மாதிரி பேசுறீங்க? என்ன பிரச்சனை? வெளியில இருக்கிறவங்களால பிரச்சனைனா உன்கிட்ட சொல்லலாம், உன்னாலேயே பிரச்சனைனா என்னால பிரச்சனையா? ஆமா, நீ வேணா ரம்யா மேல பாசம் வச்சிருக்கலாம். ஆனா அதுக்காக கௌதம் சட்டை பிடிப்பியா? 4 பேர் மத்தியில அவனை திட்டுவியா? அவனுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? கட்டி கொடுத்துட்டா கொத்தடிமையா? கட்டின பொண்ணாடி கை நீட்டி அடிக்கலாமா நீ? ரம்யாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்ன செஞ்சிருப்பானோ அதான் நான் செஞ்சேன். நானும் ஒன்னும் அவங்ககிட்ட போய் மோதல நீ, நான் கேஷுவலா தான் பேசினேன். இன்ஃபேக்ட் அவங்ககிட்ட ரம்யா பத்தி பேசணும்னு நான் நினைக்கல. அவன் செஞ்சதெல்லாம் கரெக்ட்ல அவன்கிட்ட வாதம் பண்ண ஆரம்பிச்சான். எனக்கு கோவம் வந்துருச்சு. கட்டின பொண்ணாட்டி கை நீட்டி அடிக்கலாமான்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? எதிரா நாகரிகம், ரம்யா உங்க வீட்டில் தானே இருந்தா, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தவன் தானே நீ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தவன் தானே அவ, அப்படின்னு எங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தப்பா பேசினா எனக்கு கோவமா வராதா நீ? நீ பேசுறதுல நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. ஆயிருந்தா இருந்தாலும் இது புருஷ பொண்டாட்டி விவகாரம், இதுல தலையிடக்கூடாதுன்னு ரம்யா வந்து அழுதப்பவே நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ கேட்கல. அதனால இப்ப என்னாச்சு? ஏன் தங்கச்சி நிம்மதி போச்சு? என் சம்பந்தி வந்து என்ன கேள்வி கேட்கிறாரு? இதுல எல்லாம் தலையிட நீ யாரு? நீ ஒரு 3வது மனுஷன். என்னையா நீங்க 3வது மனுஷன் சொல்றீங்க? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். அவன் பொண்டாட்டியை ஏன் அடிக்கிறான் நீ கேள்வி கேட்டதுனால தானே உங்க உறவை பத்தி அவன் கேள்வி கேட்க வேண்டியதாயிடுச்சு. நானே கேட்கல, நீ யாரு கேட்கறதுக்கு? இது எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம். இத பாரு கார்த்திக், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. என் புருஷனால ஏன் வாழ்க்கை தொலைஞ்சு போன மாதிரி என் தங்கச்சி வாழ்க்கை தொலைஞ்சு போக கூடாது. அப்படி ஆகிறதுக்கு நீ காரணமா இருக்க கூடாது.
இனிமே இந்த விஷயத்துல தலையிடாத. ஷமனா, எனக்குன்னு யார் இருக்காங்க? என்ன ரம்யா வளர்ற? என்ன கேள்வி இது? உனக்குன்னு அக்கா இருக்காங்க, நான் இருக்கேன். நீ இருக்க ஷமனா, ஆனா அக்கா. என்ன ரம்யா ஏன் இப்படிலாம் பேசுற? கௌதம் என்ன அடிச்சிட்டாருன்னு போய் அக்கா கிட்ட சொன்னேன். அக்கா உடனே கோவப்பட்டு கௌதம் கிட்ட பேசுவாங்க, இல்ல அட்லீஸ்ட் என் மாமனார் கிட்டயாவது என்ன ஆச்சுன்னு கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அக்கா, உன் புருஷன் அடிச்சாலும் உதச்சாலும் நீ வாங்கிட்டு தான் ஆகணும், புருஷனை அனுசரிச்சு நடந்துக்க கத்துக்கோன்னு சொன்னாங்க. கார்த்திக் மாமா கோவப்பட்ட அளவு கூட அக்கா கோவப்படல தெரியுமா? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அக்கா இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல ஷாமண்ணா. அக்கா இப்படிலாம் பண்றது ஏதோ அவங்க பிஹேவியர்ல நிறைய மாற்றம் இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது ரம்யா. உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லிட்ட, என் மனசுல இருக்கிறத நானும் சொல்லணும். என்ன சொல்ற ஷியாமண்ணா? அக்கா சரியில்லை ரம்யா, அவங்க நடவடிக்கை எதுவுமே சரியா இல்லை. ஆபீஸ்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. எதுக்குன்னு கார்த்திக் கூப்பிட்டு கேட்டதுக்கு அதையும் இதையும் சொல்லி மழுப்பிட்டாங்க. சரி, கார்த்திக் சொல்லாததுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் இல்லையா? அக்கா என்கிட்ட சொல்லல, கேட்டா நேரம் வரும்போது சொல்றேன்னு என் வாயை அடைச்சிட்டாங்க. உங்ககிட்ட ஒரு முகம், எங்கிட்ட ஒரு முகம், மொத்தத்துல அக்காவோட உண்மையான முகம் என்ன நமக்கே தெரியல போல இருக்கு ரம்யா. அக்கா முன்ன மாதிரி இல்ல ரம்யா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. முன்னெல்லாம் என்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லுவாங்க, இப்போ பல விஷயங்களை கிட்ட சொல்றதே இல்லை ரம்யா. ஆஸ் அ பிரதர் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீ அக்காவை நம்பி ராஜ் கௌதம ஒதுக்காத, புரியுதா? சரி, எங்கேயோ வெளில போனோம்னு சொன்னேன், வா நானே ஒன்று ட்ராப் பண்றேன், வா. இதுல தலையிடுறதுக்கு நீ யாரு? நீ ஒரு 3வது மனுஷன். இவனை திட்டினதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. எப்படியாவது சமாதானப்படுத்தணும். கார்த்திக்,
கார்த்திக், சொல்லுங்க நீ. என்னப்பா என்கிட்ட பேச பிடிக்கலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க அது சொல்லுங்க. உன் கோவம் எனக்கு புரியுது. நான் ஏன் அப்படி பேசினேன்னு உனக்கு புரியல. இல்லை நீ என்ன ரம்யா விஷயத்தில் தலையிட வேணாம்னு சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் எக்காரணத்து கூட நான் அதில் தலையிட மாட்டேன். என்னது இப்படி கத்தரிச்சு விட்ட மாதிரி பேசினா எப்படி? உன் பாசத்தை பத்தி எனக்கு தெரியாதா? ஆனா நீ என் சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்க. நான் எதை வேணாலும் சகிச்சுப்பேன். ஆனா நீ என் மேல கோவப்பட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கு ஆதரவா பேச வேற யார் இருக்காங்க? என்ன தாயா மதிக்கிற நீயே என் மேல கோவப்பட்டா நான் வேற எங்க போவேன்? அனி, நம்ம கோவத்தை காட்டினா நம்ம பாசம் தெரியும். ஆனா சண்டை போட்டா அவ வாழ்க்கை போயிடும். யார் தப்பு பண்ணாலும் சகிச்சுக்க வேண்டியது பெண்களுக்கு எழுதப்படாத ஒரு சட்டம். என் வாழ்க்கை தொலைஞ்சு போன மாதிரி அவ வாழ்க்கை தொலைஞ்சிட கூடாதுன்ற பயம்தான்பா. அதனாலதான் உன்னை பேச வேணான்னு சொன்னேன். கார்த்திக், ரம்யா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. சாதாரணமாவே அவ எகிருவா. இப்போ உன்னோட சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சா அவ புருஷனை மதிக்கவே மாட்டா, எதிர்த்து பேசுவா. அதனால யாருக்கு நஷ்டம்? தனிப்பட்ட முறையில எனக்கு உண்மையில எந்த கோபமும் இல்ல. ரம்யா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லப்பா. உன் மனசு புண்படுற மாதிரி நான் பேசியிருந்தா என்ன மன்னிச்சுடு. என்ன நீங்க போய் என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு? நான் தான் உங்ககிட்ட கோமா பேசிட்டேன். நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ கார்த்திக், உன்னோட மன்னிப்பெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னோட பாசம் மட்டும்தான். வா, வந்து சாப்பிடு. சரி நீங்க போங்க, நான் வரேன். என் காரியம் முடிகிற வரைக்கும் நான் உன்கிட்ட நடிச்சுதானே ஆகணும் கார்த்திக். வணக்கம்மா. வணக்கம். வாங்க. உங்க அண்ணன் ராஜு இருந்தப்பதான் அடிக்கடி வரல. அவர் தெய்வமானதுக்கு அப்புறமாவது அடிக்கடி வரலாம்ல? வரணும் தான் ஆசை. ஊர்ல கொஞ்சம் வேலை. இப்ப புதுசா பள்ளிவாசல் ஒன்று கட்டுறோம். அது விஷயமா கொஞ்சம் அலைச்சல், அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிட்றீங்க? ஒண்ணு வேணாமா. ஐயா இல்லையா? ஊருக்கு போயிருக்காரு. இன்னும் 2 நாள்ல வந்துருவாரு. அப்படிங்களா? என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். நீங்க எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க. ராஜு தம்பி ஏன் இங்க அடிக்கடி வரான்? சரிம்மா. எங்க அண்ணன் ராஜு ஏற்கனவே நிறைய லெட்டர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் நான். இப்போ வீட்டில் தட்டுமுட்டு சாமான்லாம் ஒழிக்கும் போது ஒரு லெட்டர் ஒன்று கிடைச்சிதுமா. அதை பிரித்து படித்தேன். எங்க அண்ணன் எனக்கு ஏற்கனவே நிறைய லெட்டர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் என் குடும்ப விஷயமா. ஆனால் இந்த லெட்டர் உங்க குடும்ப சம்பந்தமா எழுதியிருக்கு. இந்த லெட்டர் ரொம்ப நாளைக்கு முன்னே எழுதினா. குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, யாருக்குமே மனசு நிம்மதி இல்லை, வாழ வந்த சாந்திங்கிற மருமகளுக்கும் தொல்லை அப்படின்னு எழுதியிருக்குமா. உங்க குடும்ப சம்பந்தமான விஷயம் உங்களுக்கும் தெரியணும் இல்லையா? அதான் கொண்டு வந்தமா. ராஜு எப்பவுமே இந்த குடும்பத்துக்கு விசுவாசமா இருந்தவர். அவர் மனசுல பட்டதை எழுதியிருப்பாரு. அவர்கிட்ட சொல்றதுக்கு ஏதோ மரியாதையில பயந்துருப்பாரு. ஆமாம்மா. என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்தாங்கம்மா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் வரேம்மா.
அன்புள்ள தம்பிக்கு ராஜு எழுதுவது, ஐயா ஆர்கியோட அருளால் நான் இங்கு நலம், உங்கள் நலமறிய ஆவல். இந்த குடும்பத்து வேலைக்காரனா அவங்க என்னை நடத்துறதில்ல, குடும்பத்தில் ஒருத்தனா தான் என்னை பாவிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு புதுசாக வாழ வந்திருக்கோம் கார்த்திக் தம்பியோட சம்சாரம் சாந்தி ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணுக்கே இப்போ சோதனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணோட நல்ல குணமே அதுக்கு எதிரியாயிடுமோ நான் பயப்படுறேன். ஆனால் யாரால சாதிக்க தோலைன்னு எனக்கு தெரியும், சொல்ல முடியல. கூடிய சீக்கிரம் அந்த பாவியோட பேரை நான் சொல்லிடுவேன். எல்லா உண்மைகளையும் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் சொல்ற நிலைமை வந்துடும் நான் நம்புறேன். இப்படிக்கு உன் அன்புள்ள அண்ணன் ராஜு.